அலட்சியத்துக்கு கிடைத்த பரிசு. ஒரு நாள் முல்லா அயல் ஊர் ஒன்றுக்குச் சென்றிருந்தார். அந்த ஊரில் பொதுமக்கள் குளிப்பதற்காக ஒரு பொது குளியல் அறை இருந்தது. முல்லா அங்கே குளிப்பதற்காகச் சென்றார். அப்போது முல்லா மிகவும் அழுக்கான உடையை அணிந்திருந்தார். அதனால் அங்கிருந்த வேலைக்காரர்கள் முல்லாவை சரியாக கவனிக்கவில்லை. அலட்சியமாக அவரை நடத்தினர். சீக்கிரம் குளித்து விட்டுச் செல்லுமாறு அவரை அவசரப்படுத்தினர். குளித்து முடித்து விட்டு வெளியே வந்த முல்லா வேலைக்காரர் ஒவ்வொருவருக்கும் ஆளுக்கு ஒரு தங்க காசை அன்பளிப்பாக கொடுத்தார். அதைக் கண்டு வேலைக்காரர்கள் பிரமித்து போய்விட்டனர். இவர் பெரிய செல்வந்தர் என்பதை முன்னதாக தெரிந்த கொள்ளமால் போய் விட்டோமே. இவரை நன்கு கவனித்து உபசாரம் செய்திருந்தால் இன்னும் நிறைய தங்க காசுகள் கொடுத்திருப்பாரே என்று நினைத்தனர். 2 நாட்கள் கழித்து முல்லா மறுபடியும் அந்த குளியல் அறைக்கு குளிக்கச் சென்றார். வேலைக்காரர்கள் முல்லாவை அடையாளம் கொண்டனர். உடனே அவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு முல்லாவுக்கு ராஜ உபசாரம் செய்தனர். உடலில் தேய்த்து கொள்ள நறுமணப் பொடிகள் தந்தனர். வாசனை பன்னீர் கொடுத்தனர். அவர்கள் முல்லாவை சூழ்ந்து கொண்டு அவர் உடம்பை அழுக்கு போகத் தேய்த்து நிராடச் செய்தனர். உயர்தரமான துவாலையை உடல் துவட்ட கொடுத்தனர். பிறகு அவர் உடலில் வாசனை திரவியங்களை பூசினர். அன்று முல்லா தங்களுக்கு ஆளுக்கு 5 பொற்காசுகளாவது அன்பளிப்பாக் கொடுப்பார் என்று எதிர்பார்த்தனர். முல்லா ஆளுக்கு ஒரு செப்பு காசுதான் கொடுத்தார். வேலைக்காரர்கள் மிகவும் ஏமாற்றமடைந்து, இவ்வளவு சிரமப்பட்டு உங்களுக்கு உபசாரம் செய்ததற்கு இந்தச் செப்பு காசுதானா பரிசு என்று கேட்டனர். முல்லா உடனே அன்றைய தினம் நான் உங்களுக்கு அளித்த பொற்காசு இன்று நீங்கள் செய்த உபசாரத்திற்கான பரிசு. இன்று கொடுப்பதோ அன்று நீங்கள் என்னை அலட்சியப்படுத்தியமைக்காக கொடுத்த பரிசு என்று கூறியவாறே குளியலறையை விட்டு வெளியே நடந்தார். தத்துவஞானியிடம் வேடிக்கை. முல்லாவின் ஊருக்கு ஒரு தத்துவ ஞானி வந்தார். ஒவ்வொரு நாளும் மாலையில் பொதுமக்கள் அடங்கிய ஒரு கூட்டத்தில் தத்துவ ஞானி சொற்பொழிவாற்றினார். ஒரு நாள் தத்துவ ஞானி சொற்பொழிவாற்றிக் கொண்டிருந்த போது கீழக்கண்டவாறு ஒரு தத்துவத்தை கூறினார். இறைவன் சிருஷ்டியில் எல்லா உயிர்களுமே சமந்தான். நாம் மற்ற மனிதர்களை மட்டுமின்றி மிருகங்கள் போன்ற உயிரினங்களையும் நமக்குச் சமமாக பாவித்து அன்புடன் நடத்த வேண்டும். அந்த கூட்டத்தில் முல்லாவும் இருந்தார். தத்துவ ஞானியிடம் ஒரு வேடிக்கை செய்ய நினைத்தார். உடனே அவர் எழுந்து, தத்துவ ஞானி அவர்களே, நீங்கள் கூறும் கருத்து அவ்வளவு சரியல்ல என்று எனக்கு தோன்றுகிறது என்றார். இதை எந்த கண்ணோட்டத்தில் கூறுகிறீர்? நீர் உமது வாழ்க்கையில் ஏதாவது சோதனை செய்து பார்த்தீரா என்று தத்துவஞானி கேட்டார். சோதனை செய்து பார்த்த அனுபவம் காரணமாகத்தான் இந்த கருத்தை கூறுகிறேன் என்றார் முல்லா. என்ன சோதனை செய்தீர்? அதை விளக்கமாக கூறும் தத்துவ ஞானி கேட்டார். நான் என்னுடைய மனைவியையும் என் வீட்டு கழுதையும் சரி சமமாக நடத்தினேன் என்றார். அதன் விளைவு என்ன என்று தத்துவ ஞானி கேட்டார். எனது பரிசோதனையின் விளைவாக ஒரு நல்ல கழுதையும் கெட்ட மனைவியும் கிடைத்தாள் என்று சொன்னார். இதை கேட்டதும் தத்துவ ஞானி உட்பட அனைவரும் வாய் விட்டுச் சிரித்தனர்.